வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பூக்குழி அத்தியாயம் 4. அவள் தனக்குள்ளே சிரித்து கொண்டாள். மீண்டும் உறங்கி போகக்கூட மனம் இல்லை. அழகிய நினைவுகள் துண்டித்து போகுமே, எண்ணி பார்க்கும்போது எத்தனை இன்பம். மெல்ல படுக்கையில் லேசாக புரண்டாள். நினைவுகளும் புரண்டு கொடுத்தன. அன்று மாலை அவள் பெற்றோர்கள் பக்கத்து ஊரில் வியாதியாக இருந்த நண்பரை பார்த்து வர சென்றிருந்தார்கள். விளக்கு வைப்பதற்குள் வந்து விடுவேன், சமையலை மட்டும் கவனிச்சுடு என்று தாயார் உத்தரவிட்டிருந்தாள். இளம் பெண்ணை தனியாக விட்டிருக்கிறோமே என்ற கவலை வேறு. கவனமாக வாசல் கதவை தாழ் போட்டுக்கோ என்று 100 தடவை எச்சரித்திருந்தாள். வேலையை நின்று திரும்பினவள் குளித்து வேறு உடித்து கொண்டு தான் சமைக்க துவங்கினாள். அவர்கள் வீட்டில் இரவு சாப்பாடு தான் முக்கியமான உணவு. அப்பாவுக்கு பருப்பு சாம்பார், காரமாக ஏதாவது துவையல் என்பது கட்டாயம். அம்மாவிற்கு பொரியல் அப்பளம் இருந்தாக வேண்டும். சமையல் விரைவில் முடிந்துவிட்டது. பொழுது போனதே தெரியவில்லை. அப்படி ஒரு கவனம். யார் அவர்? முன்பின் தெரியாது. திருநல்லூர்காரன், என்ஜினியர் என்று பின்னர் கணக்கர் பேசியதில் புரிந்து கொண்டாள். மோட்டார் சைக்கிளில் வந்திருந்தார். தலைமை ஆசிரியரிடம் பேசிவிட்டு கையோடு குணர்ந்திருந்த சுருள் நாடாவை இழுத்து அந்த தோட்டத்தில் வெறுமையாக கிடந்த பூமியை அளந்து கணக்கிட்டு ஒரு நோட்டு புத்தகத்தில் குறிப்பு எழுதுவதை அவளது வகுப்பறை ஜன்னல் வழியே பார்த்தாள். குழந்தைகள் ஸ்லேட்டுகளில் எச்சிலை துப்பி அழித்து கொண்டு அவள் கொடுத்த கணக்கை வைத்து கொண்டு குழம்பிக் கொண்டிருந்தனர். அவள் மெல்ல நாட்காலியை விட்டு எழுந்து ஜன்னல் அருகே வந்து எட்டி பார்த்தாள். அவனும் ஜன்னலையே வெறித்து கொண்டிருந்தான். கல்யாணத்திற்கு பிறகு தேனிலவின் போது அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சிரித்த போதுதான் அந்த ரகசியம் நன்கு விளங்கியது. தலைமை ஆசிரியரிடம் பேசிவிட்டு மோட்டார் சைக்கிளில் ஏற போனவன் தற்செயலாக திரும்புவது போல் ஜன்னல் பக்கம் திரும்பியதும் அவள் மேல் சிலிர்க்க மேனி படப்படக்க குற்ற உணர்வில் சற்றென திரும்பி வந்து ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டாள். யார் அவர்? பெயர் என்ன என்று கூட தெரிந்து கொள்ளவில்லையே என்ற தாபம். ஏதோ அவளுக்கு வேலையே ஓடவில்லை. மோட்டார் சைக்கிளின் படப்பட ஒளி வாயிலில் கேட்டது. என்ன இது? ஒருவேளை அவளது மனத்தின் பிரமையா? இன்பமான எதிர்பார்ப்பில் குழம்பை கிளறி கரண்டியுடன் அவள் ஓடி வந்து புழக்கடி வழியாக எட்டி பார்த்தாள். சந்தேகமே இல்லை, அவரேதான். அவர்கள் வீட்டு வாயிலில் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு கதவு பக்கம் போவதை கவனித்து விட்டாள். அம்மா சொன்ன ஜாக்கிரதை தனமெல்லாம் மறந்துவிட்டது. ஓட்டமாக ஓடி வந்து கதவை திறந்தாள். தபால்காரர் குருநாதன் வீடு இதுதானே? அவன் கேட்டபடி அவளை பார்வையில் விழுங்கினான். அவளால் பேசவே முடியவில்லை. நீங்கள் முதல்ல கையில் பிடிச்சிருக்கிற அந்த பயங்கர ஆயுதத்தை கீழே வைக்கிறீங்களா? நான் யாருன்னு சொல்கிறேன். எங்கே தலைக்கு மேலே ஓங்கி போட்டு விடுங்களோன்னு பயமாக இருக்குது. கேலி பேசியது அவன் குரல். அவளுக்கே வெட்கமாக்கி விட்டது. கையில் பிடித்த கரண்டியுடன் முகம் சிவக்க தடுமாறியபடி கதவின் பின் தன்னை மறைத்து கொண்டாள். நீங்கள் தானே அந்த பள்ளிக்கூடத்திலே வேலை பார்க்கிற மிஸ் அகல்யா? கணக்கிலே பெரிய புலியாமே, கேள்விப்பட்டேன். இங்கே பள்ளியிலே ஒரு சிறு மண்டபம் கட்ட வேணுமாம். அதுக்காக நான் திருநல்லூரிலிருந்து வந்திருக்கேன். என் பெயர் ராஜ்குமார். நான் ஒரு ஏழை என்ஜினியர் என்று குறும்பாக சிரித்தான். என்ன வேணும்? அப்பா அம்மா வீட்டிலே இல்லை. அவள் வெளியே முழுமையாக தன்னை காட்டி கொள்ளாமல் பேசினாள். அவனிடம் பேசிக்கொண்டே நிற்க வேணும் என்ற ஆசை வேறு. அதே சமயம் அவன் யாரோ, எதிர் வீடு, அக்கம் பக்கம் யாராவது பார்த்துவிட்டால் என்ன செய்வது என அச்சம் வேறு. அப்பா வர நேரமாகுமா? அவனும் கேட்டபடி நின்றான். பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க. நீங்கள் பிறகு வாங்க. கதையை மூடிக்கொண்டு உள்ளே போய்விட்டாள். தேன் நிலவின் போது அந்த நிகழ்ச்சியும் அவர்களது இன்ப பரிகசிப்புக்கு உதவியது. படார்னு கதவை மூடிக்கிட்டு போயிட்டியே, நிறைய பத்திரிகைகள் படிக்கிற போல் இருக்குது. இது மாதிரி பேச ஆரம்பித்து அது எக்கச்சக்கமாக எங்கேயோ போய் முடிகிற கதைகளை படிச்சுட்டு அரண்டு போய்விட்டிருக்கேன்னு நினச்சிக்கிட்டேன். வழியெல்லாம் நானே சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். முன்பின் தெரியாதவங்கிட்ட வெகு நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும்? அம்மா வேறு எச்சரிக்கை செய்திருந்தாங்க. அப்புறம் நீங்கள் தாகத்துக்கு தண்ணி கேட்பீங்க, அதே சாக்கா உள்ளே வந்துட்டா பதிலுக்கு அவளும் கிண்டல் செய்தாள்.
தாகம் நாக்கை வறட்டிருந்து உண்மைதான். உங்கள் அப்பா இருந்தால் பேச்சை கொடுத்து சுற்றி வளைச்சி நாம் சொந்தம்னு நிரூபித்து சூடாக காஃபி வாங்கி குடிச்சிருப்பேன். தண்ணி வேணும்னா நீ பயந்துடுவேன்னு பேசாமல் போயிட்டேன். போனீங்களா? மறுநாள் பள்ளிக்கூடத்திலே அந்த வேப்ப மரத்தடியில் என்னை தேடிக்கிட்டு வரலே. ரொம்ப தந்திரம். ஒரு வெள்ளை கடிதாசி கொடுக்க முடியுமா? நோட் புக்கை வீட்டில் விட்டுட்டேன்னு இன்னொரு ஆசிரியை கண்டதும் சமாளிச்சிங்களே. அப்புறம் தான் குளிர் விட்டு போச்சே. நேராக உங்கள் அப்பாவை பார்க்க வீடு தேடியே வந்துட்டேன். உறவுக்கார பையன்னு சாப்பிட்ற அளவுக்கே வந்துட்டேனே. அவன் சிரித்தான். உல்லாசமாக அருகில் நின்று சிரிப்பதைப் போல இன்னமும் அவள் மனத்தில் அது பசுமையாக இருந்தது. கண்களில் துளிர்த்த நீர் தலையணி மீது உதற அவளும் நெஞ்சு வெம்மி அவனை பற்றியே சிந்தித்தாள். கண்டவுடன் காதலித்தான். ஏன் அவள் மட்டும் என்ன? பார்த்தால் வெளியே மனதை பறி கொடுத்தாள். அதற்கு பின் அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கும் வரை மேற்பார்வையிட மேஸ்திரி இருந்தும் அவனே தினமும் வந்து போனான். பாவம் பையன். ஹோட்டல் சாப்பாடு எதுக்குன்னு கூட்டியாந்தேன் என 10ஆம் பஸ்லி அப்பா அடிக்கடி அவனை சாப்பிட அழைத்து வருவார். அம்மா தான் சாப்பாடு பரிமாறுவாள். ஆனால் இவர்கள் கண்கள் எத்தனையோ விஷயங்களை அதற்குள் பரிமாறிவிடும். உங்கள் அப்பாவே தவல்காரர். காதல் கடிதாசி எழுதினால் பயமாக இருக்குது. உன்னை எனக்கு பிடிச்சிட்டுது. என்னை கல்யாணம் செய்துக்கிறியா? வேப்ப மரத்தடி சாட்சியாக ஒரு நாள் அவன் கேட்டே விட்டான். மகிழ்ச்சியில் மனம் துள்ள அவள் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு சுற்றுமுற்றும் பயத்துடன் ஒரு நோட்டமிட்டாள். பின்னர் பெண் பார்க்க படலம். பஞ்சரத்தினத்திற்கு அப்போது பார்வை கோளாறு ஆரம்பமாக்கி இருக்கவில்லை. பக்கத்து வீட்டு கட்டுக்கொழுத்தியுடன் வெற்றிலைப்பாக்கு சகிதம் வந்திருந்தாள். பெண்ணை பிடித்திருந்தது. உறவு முறை வேறு. ஆனால் அந்தஸ்து வேண்டாம் இந்த இடம் என ஒதுக்கிவிட்டதாக பிறகு ஒரு செய்தி அவள் காதுகளுக்கு எட்டியது. பணக்காரினா அவங்க மட்டில் என் பொண்ணை கண்டேன்னு கொண்டு போக எத்தனையோ பேர் வருவாங்க. குருநாதன் கோபத்தில் மீசையை முறுக்கினார். அழகு மட்டும் இருந்துட்டா போதுமா? சம்பந்தின்னு சொல்லிக்கிட சமநிலை வேணாமா? நான் ஒத்துக்கிட மாட்டேன். பஞ்சரத்னம் பிடிவாதம் பிடித்தாள். அகல்யாவை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கிறதா இருந்தால் எனக்கு கல்யாணம், இல்லாட்டி இப்படியே காலம் உச்சிடும் இருந்துடுவேன் என்று மகன் பயமுறுத்தினான். எனக்கு கல்யாணம் வேணும்னா நானா கேட்டேன்? அகல்யா அழுதாள். முடிவில் பஞ்சரத்னம் விட்டு கொடுத்தாள். ஆனால் முழு மனதுடன் இல்லை. அவர்கள் திருமணம் வெகு விமர்சையாகவே நடந்தது. தேனிலூருக்கு மைசூருக்கு புறப்பட்டு போன போது அவளுக்கே மலைப்பாக இருந்தது. ஜெகதூதியாக விளக்குகள் இருந்து கொண்டிருந்த பிருந்தாவன பூங்காவில் கணவன் அருகில் உட்கார்ந்த அவள் இது உண்மையா என்று திகைத்தாள். நான் இதுவரை இங்கு வந்ததே இல்லைங்க. என்ன அழகாக இருக்கு இந்த விளக்கு ஜோடனை. கணவனது அருகே தோல் மீது இடித்தபடி கேட்டாள். சூடான அவள் மூச்சு காற்று கன்னத்திலே பட்டது. நான் சில தடவைகள் வந்திருக்கேன். ஆனால் இப்போ என் கண்ணில் தெரியறது ஒரே ஒரு விளக்கு தான். அகல்யா, உன்னை நான் எவ்வளோ ஆழமாக நேசிக்கிறேன்னு தெரியுமா? நீ என் உயிர். நானும் தான் உங்களை. அருகில் யாரோ வருவதை பார்த்து அவள் சட்டென எழுந்தாள். முடிக்காமல் அவள் நினைவுகள் மீண்டும் மீண்டும் ஒளிந்து விளையாடின. மிக நெருக்கமாக நேசித்த அவர்களுக்கிடையே இப்போது ஏதாவது வந்து கொண்டிருக்கிறதா? வேற்று நாட்டில் தனியே வசிக்கும் கோளாறினால் துணையை தேடிவிட்டாரா? முத்துமாரி தாயே. கண்கள் முத்து முத்தாக நீரை சொரிந்தன. ஹால் கடிகாரம் டான் டான் என்று அடித்தது. 1 2 என எண்ணத் தொடங்கினாள். 5 என்றதும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். விடிந்த 5 மணி. அப்படியானால் அவள் உறங்கவே இல்லையா? படுக்கையில் இருந்த பஞ்சரத்னம் இருமினாள். அதுக்குள்ளார எழுந்துட்டியா? என்ன அவசரம்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆத்தாளுக்கு அபிஷேகத்துக்கு இளநீரும் பன்னீரும் அனுப்பி வைக்கிறதா சொல்லியிருந்தேன். கோவிலுக்கு சீக்கிரம் போயிட்டு வரணும். சட்டென போர்வையை உதறியவள் அதை மடித்து தலையணி மீது வைத்து சுருட்டினாள். கனக சபை வீட்டிலிருந்து வந்த இளநீர் பன்னீர் பசும்பால் சந்தனம் என்று முத்துமாறி குளிர மூழ்கி கொண்டிருந்தாள். அவளது திருவுருவின் மீது பால் செம்பை அர்ச்சகர் சாய்த்த போது, தாயே முத்துமாரி, எங்கள் வாழ்க்கையில் இடைஞ்சல் எதையும் செய்திடாதேம்மா, என் வயிற்றிலே பாலை வார்த்திடு தாயே என்று வேண்டினாள். அகல்யா மனமுருகி. ஏனோ அவளுக்கு அப்படி ஒரு தவிப்பு மனத்தினுள்.